the best choice for your kids' bright future. Locus Victor Puduvai Public School CBSE pattern, recognized by Government of Puducherry. Our features: creating English atmosphere and providing quality education, personal care for slow learners, flexible and affordable sessions, excellent security system, French and Hindi for all classes, NEET, IIT and JEE coaching from class 6, vast playground, Panchakshala classes for self-defense, music and dance classes, transport facility around Pondicherry, 50% fee concession for siblings and also for second admission. Admission is going on for all classes. We provide best academic, culturals and sports. Locus Victor Puduvai Public School, opposite to Ajpan Dates and Nuts, ECR Main Road, Puducherry. For admission call 9629218393 and 9791794865. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கோவில் விழாவில் தாய் தங்கை கண்முன் பயங்கரம். புதுவையில் கஞ்சா விற்கும் போட்டியில் வாலிபர் வெட்டி கொலை. 3 பேர் கைது, 3 பேருக்கு வலைவீச்சு. நண்பரை தாக்கியதனால் ஆத்திரம். தலையில் கல்லை போட்டு ரவுடியை கொன்றதாக 3 பேர் கைது. போலீஸ் விசாரணையில் பரபரப்பு தகவல். தேவையில்லாமல் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு வாழ்க்கையை தொலைத்த புதுச்சேரி வாலிபர். புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் வாய்க்கால் மீது போடப்பட்டுள்ள இரும்பு கிரில் கம்பிகள் உடைந்து சேதம். விபத்து ஏற்படும் அபாயம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் பட்டப்பகலில் கஞ்சா குற்றவாளிகளிடையே ஏற்பட்ட மோதலில் சரமாரியாக வெட்டி கஞ்சா குற்றவாளி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தப்பி ஓடிய முக்கிய குற்றவாளிகள் 3 பேரை கைது செய்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் 12வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ருத்ரேஷ். இவருக்கு திருமணமாகி பெண் குழந்தை உள்ளது. பெயிண்டர் வேலை செய்து வந்த ருத்ரேஷ் சமீப காலமாக கஞ்சா வியாபாரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அதே பகுதியை சேர்ந்த ஈஸ்வர் என்கிற மோகன் ஈஸ்வர் என்பவரும் கஞ்சா விற்று வந்ததாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் கஞ்சா விற்பதில் தொழில் போட்டி இருந்து வந்துள்ள நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு இது தொடர்பாக இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் ஈஸ்வரை கத்தியால் ருத்ரேஷ் வெட்டி உள்ளார். இதில் ஈஸ்வருக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் ருத்ரேஷ் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு ஜெயிலில் 1 மாதம் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த 15ஆம் தேதி ஜாமீனில் வெளிவந்துள்ளார். இந்த நிலையில் அங்குள்ள கங்கை முத்து மாரியம்மன் கோவிலில் சித்தார் பௌர்ணமியை ஒட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்று உள்ளது. இதில் ருத்ரேஷ் தாய் மற்றும் சகோதரி பால்குடம் எடுத்ததனால் அங்கு நின்றுள்ளார். அப்பொழுது அங்கு 2 மோட்டார் சைக்கிளில் ஈஸ்வர் மற்றும் அவரது கூட்டாளிகள் 6 பேர் வந்துள்ளனர். இதனை கண்டதும் ருத்ரேஷ் அங்கிருந்து தப்ப முயன்ற பொழுது கும்பல் சுற்றி வளைத்து ருத்ரேஷை சரமாரியாக அரிவாளால் தலையில் வெட்டியதில் ருத்ரேஷ் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தார். பிறகு அந்த கும்பல் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது. இதனை அடுத்து உருளையன்பேட்டை போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டதை அறிந்து ருத்ரேஷ் என்கிற ருத்ரேஷ் மணியை கொலை செய்த ஈஸ்வர் என்கிற மோகன் ஈஸ்வர் மற்றும் அவரது நண்பர்களை தேடிய பொழுது ஈஸ்வர் என்கிற மோகன் ஈஸ்வர், கௌதம் மற்றும் சின்ன அரவிந்த் ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடம் இருந்து குற்ற சம்பவத்தின் பொழுது பயன்படுத்தப்பட்ட 3 கத்திகள், 2 மொபைல் போன்கள் மற்றும் 1 மோட்டார் சைக்கிள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. மற்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் முன்விரோதம் காரணமாக ரவுடி தலையில் கல்லை போட்டு கொலை செய்த ரவுடிகளை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் புதுக்குளம் பகுதியை சேர்ந்தவர் ரவுடி ஆனந்த் என்கிற அலெக்ஸ். வயது 33. இவர் மீது அடிதடி, கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கடந்த 1 வருடத்திற்கு முன்பு இளையராஜா என்ற ரவுடியை கொலை செய்ய முயற்சி செய்ததனால் இளையராஜா அலெக்ஸை கொலை செய்ய திட்டமிட்டு ரவுடி என்கிற வெங்கடேஷிடம் கூறியுள்ளார். இதனை அடுத்து வெங்கடேஷ் என்கிற பேய் வெங்கடேஷ் என்கிற ரவுடிக்கும் அலெக்ஸுக்கும் அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு உள்ளது. இந்த நிலையில் அரியாங்குப்பம் திருமால் நகர் பகுதியில் உள்ள மதுபான கடையில் நேற்று 10 மணி அளவில் ஆனந்த் என்கிற அலெக்ஸ் மது அருந்துவிட்டு போதையில் இருந்தபொழுது
வெங்கடேஷ் என்கிற பேய் வெங்கடேஷ், அவரது கூட்டாளி செல்வகுமார் ஆகிய இருவரும் அங்கு வந்து அலெக்ஸை மதுபான கடையில் வைத்திருந்த கல்லை எடுத்து தலையில் போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி விட்டனர். இதனை அடுத்து போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கொலை செய்துவிட்டு வீட்டில் பதுங்கியிருந்த வெங்கடேசன் என்கிற பேய் வெங்கடேசன் மற்றும் அவரது கூட்டாளிகள் செல்வகுமார், இளையராஜா ஆகிய 3 பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். குறிப்பாக வெங்கடேசன் என்கிற பேய் வெங்கடேசன் மீது திருக்குனூர் பகுதியில் கூட்டுக்கொள்ளை, கடந்த 2009ஆம் ஆண்டு அரியாங்குப்பம் பகுதியில் சாந்தமூர்த்தி மற்றும் ராஜீவ்காந்தி இரட்டை கொலை வழக்கு, 2013ஆம் ஆண்டு யானாம் சிறையில் ஆயுள் கைதியை கொலை செய்ய திட்டமிட்ட வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் இருந்து ஐகோர்ட் ஜாமீனில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு வெளியில் வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் வாய்க்கால் மீது போடப்பட்ட இரும்பு கிரில் கம்பிகள் உடைந்து சேதம் அடைந்திருப்பதனால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் பாவடிவ வாய்க்கால் மீது இரும்பு கம்பிகளால் கிரில் பலகை அமைக்கப்பட்டது. சில இடங்களில் தரமற்ற கம்பிகள் பயன்படுத்தியதனால் பல டன் லோடு ஏற்றி செல்லும் லாரிகள் கடக்கும் பொழுது கிரில் பலகையாக போடப்பட்ட பகுதியில் இரும்பு கம்பிகள் உள்பக்கமாக உடைந்து விடுகிறது. இதனால் உடைந்த கிரில்களின் இடைவெளிகளில் நடந்து செல்வோர் கால்கள் நுழையும் அளவுக்கு அகலம் உள்ளது. நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் இரும்பு கிரில்களில் பல கம்பிகள் உடைந்து விட்டது. சண்டே மார்க்கெட்டிற்கு குழந்தைகளுடன் ஏராளமான மக்கள் வந்து செல்கின்றனர். இந்த கிரில் மீது நடந்து செல்லும் பொழுது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கால் தவறி விழுந்து காயம் அடைந்து வருகின்றனர். எனவே புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் உள்ள இதுபோன்ற கிரில்களில் உடைந்து கிடக்கும் கம்பிகளை சரி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரியில் பறிமுதல் செய்த பிளாஸ்டிக் மூலம் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. புதுச்சேரியில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக், கேரி பேக், ஸ்ட்ரா, டீ கப் உள்ளிட்டவற்றை புதுச்சேரி அரசு தடை செய்துள்ளது. ஆனால் தடையை மீறி இவை சில இடங்களில் தயாரிக்கப்படுவதுடன் விற்பனையும் செய்கின்றனர். இதனால் புதுச்சேரி அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், உள்ளாட்சி அமைப்புகள் கொண்ட 5 துறைகள் இணைந்து பிளாஸ்டிக் பைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு சென்று சோதனை செய்வதும், விற்பனை செய்யும் குடோன்களில் சோதனை செய்த ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்கின்றனர். உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் மின் இணைப்பை துண்டித்தும் வருகின்றனர். இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்ட ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் 5 டன் அளவுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் உள்ளது. இவற்றை மறுசுழற்சி செய்து பயன்படுத்த சுற்றுச்சூழல் துறை முடிவு செய்தது. பறிமுதல் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் மீது வெப்பம் அதிகரிக்க செய்து அதனை பொடி பொடியாக மாற்றினர். இந்த பொடி கலவை தார் சாலை அமைக்கும் பொழுது சாலைக்கு பயன்படுத்தும் மொத்த தார் அளவில் 10% சேர்க்கப்படுகிறது. இதன் மூலம் தார் சாலையில் ஏற்படும் சிறிய துவாரங்கள் இன்றி சாலை அமைக்க முடியும். இந்த முறையில் மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் துகள்கள் சேர்ந்து சாலை அமைக்கும் பணி நெல்லித்தோப்பு கருணாகரன் வீதியில் 4 மற்றும் 5வது குறுக்கு தெரு வீதியில் நடைபெற்றது. மாசு கட்டுப்பாட்டு குழுமம் உறுப்பினர் செயலர் ரமேஷ், புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் சிவபாலன், இளநிலை பொறியாளர் குப்புசாமி ஆகியோர் சாலை அமைக்கும் பணியை ஆய்வு செய்தனர். சரியான அளவில் பிளாஸ்டிக் துகள்கள் கலந்து சாலை அமைக்க ஊழியர்களை அறிவுறுத்தினர். இதேபோல் புதுச்சேரி முழுவதும் நகர்களின் உட்புற சாலைகளில் பிளாஸ்டிக் மறுசுழற்சி முறையில் சாலை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். உடல் பருமனை குறைப்பதற்காக கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சை செய்ய சென்ற இளைஞர் ஹேமச்சந்திரன், வயது 26, சிகிச்சை தொடங்கிய 15 நிமிடங்களில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சோகம். மனுதாரரின் மகன் ஹேமச்சந்திரன், வயது 26, உடல் பருமன் 150 கிலோ. அதனை குறைக்க யூடியூப் மூலமாக எதிர் மனுதாரரை ரெலா மருத்துவமனையில் அணுகி ஆலோசனை செய்து 8 லட்சம் செலவாகும் என்றும், பிறகு எதிர் மனுதாரர் அறிவுரையின்படி பம்பலில் உள்ள BP ஜெயினில் அறுவை சிகிச்சை செய்தால் 4 லட்சம் செலவாகும் என்று கூறியதனால் அதன் பிறகு சம்மதித்து கடந்த 22/4/2024 தேதி காலை 9:30 மணி அளவில் அறுவை சிகிச்சைக்கு மகனை அழைத்து சென்றதாகவும், பிறகு 10 மணி அளவில் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதாகவும் உடனடியாக ரெலா மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு அழைத்து சென்றதாகவும், எனவே தவறான சிகிச்சை அளித்த மேற்படி எதிர் மனுதாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி புகார் அளித்துள்ளனர். தமிழக முதல்வரின் அன்பை பெற்றவரும் தமிழக உடற்கல்வித்துறை அமைச்சரின் அன்பையும் ஆதரவை பெற்றவரும் பிறந்தநாள் விழா காணும் தொழிலதிபர் TR இளங்கோவன், திமுக கழக மாநில பொதுக்குழு உறுப்பினர் அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து இனிப்புகள் வழங்கினார். அவருடன் வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் PKT முரளி அவர்களும் வாழ்த்து தெரிவித்து உடன் இருந்தார்.
மற்றும் மாநில திமுக கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக வானூர், மேற்கு, கிழக்கு, கிளியனூர் மற்றும் கோட்டக்குப்பம் நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஸ்ரீ நட்சத்திர சிவாலயம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் இருந்து மயிலம் செல்லும் வழியில் சுத்துக்கேணி என்ற இடத்தில் ஸ்ரீ நட்சத்திர சிவாலயம் அமைய உள்ள நிலையில் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் ஜப்பானிய தொழிலதிபர் ஆன்மீக ஆசான் கோபால் பிள்ளை சுப்பிரமணியம் தலைமையில் ஸ்ரீமத் போகர் பழனி ஆதீனம், ஸ்ரீலஸ்ரீ சிவானந்த புலிப்பாணி பாத்திர சுவாமிகள் மற்றும் திரு கைலாய பரம்பரை வேளங்குறிச்சி ஆதீனம், ஸ்ரீ மகா சன்னிதானம் மற்றும் திரு கைலாய பரம்பரை செங்கோல் ஆதீனம் சன்னிதானம் மற்றும் ஜப்பானிய சிவா ஆதீனம், பாலகுமார குருமணி ஆகிய ஆதீனங்களின் திருக்கரங்களால் ஆலயத்தின் அடிக்கல் நாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜப்பானிய தொழிலதிபர் கோபால் பிள்ளை சுப்பிரமணியம், பழனி புலிப்பாணி ஆசிரமம் சண்முகானந்தம் என்ற ஜம்மு சுவாமிகளும் கௌதம் கார்த்திக் ஆகியோரும் செய்திருந்தனர். சார் கொஞ்சம் பின்னாடி. தேங்க்யூ பாருங்க. இங்கே பாருங்க, ரெடி, இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க சார். திரு கைலாய பரம்பரை செங்கோல் ஆதீனம், பழனி புலிப்பாணி சித்தர் பீடம், ஜப்பான் சிவ ஆதீனம் ஆகியோர்களது முன்னிலையில் வேள்வி பூசைகளுடன் சிவாகம முறைப்படி மரக்காணம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் உப்புவேலூர் ஸ்ரீனிவாசன் பட்டரால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் புருஷோத்தமன், முன்னாள் தலைமை ஆசிரியர் மங்கையர் கரசி, கொஞ்சி மங்கலம் சுதாகர், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன், அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சித் தலைவருமான அன்பழகன் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: உலகளவில் பள்ளி கல்வியில் இந்தியா ஒரு சிறந்த நாடாக உள்ளது. இதற்கு கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதும் ஒரு காரணமாகும். ஏழை மாணவர்களும் தரமான தனியார் பள்ளிகளில் கல்வி பயில கல்வி உரிமை சட்டம் 2009 கொண்டுவரப்பட்டது. இதன் அடிப்படையில் தனியார் பள்ளிகள் உள்ள இடத்தில் இருந்து 1 கிலோமீட்டருக்குள் வசிக்கும் ஆண்டுக்கு 2 லட்சத்திற்குள் வருமானம் மற்றும் குடியிருப்பு சான்றிதழ் உள்ளவர்கள் தங்களின் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் இலவச கல்வி கற்க உரிமை உள்ளவர்கள் ஆவார்கள். நம் மாநிலத்தில் ரேஷன் கடைகள் திறக்கவில்லை, அரிசி போடவில்லை என்று பல்வேறு நலத்திட்ட பிரச்சனைகள் குறித்து
கூப்பாடு போடும் அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் தனியார் பள்ளிகளில் 25% மாணவர்களுக்கு இலவச கல்வியை வழங்கும் இந்த கல்வி உரிமை சட்டத்தை பற்றி பெரும்பாலும் வாய் திறப்பதே இல்லை. இந்த சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்படும் மாணவர்களின் நியாயமான கல்வி கட்டணத்தில் 65% மத்திய அரசும் 35% மாநில அரசும் செலுத்த வேண்டும். இந்த இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தினால் நாடு முழுவதும் புதுச்சேரியை தவிர்த்து அனைத்து மாநிலங்களிலும் தனியார் பள்ளிகளில் 25% ஏழை எளிய மாணவர்கள் ஆண்டுதோறும் பயன்பெற்று வருகின்றனர். இந்தியாவிலேயே இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தாத ஒரு மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. புதுச்சேரியில் கடந்த கால திமுக அரசும் தற்போதைய பாஜக அரசும் மத்திய அரசின் இந்த சட்டத்தை இதுவரை அமல்படுத்த முன்வரவில்லை. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் அரசு என்பது ஒரு தனியார் பள்ளியின் உரிமையாளர் போன்று நடந்து கொள்கிறது. இந்த இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை சில உயர் அதிகாரிகளுக்கு சரியான புரிதல் இல்லாததால் இந்த சட்டத்தையே அமல்படுத்தாமல் குப்பை கூடையில் போட்டுள்ளனர். இதனால் தனியார் பள்ளிகளில் கல்வி பயிலும் லட்சக்கணக்கான மாணவர்களில் 25% மாணவர்கள் இந்த சட்டத்தின் கீழ் பயன்பெறவில்லை. மத்திய அரசால் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டவுடன் நம் அண்டை மாநிலமான தமிழகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியில் இந்த சட்டத்தை நாட்டிலேயே முதல் முறையாக அமல்படுத்தினார். அவரை தொடர்ந்து கழகத்தின் ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த சட்டத்தை தொடர்ந்து அமல்படுத்தி ஏழை எளிய மாணவர்களின் வாழ்க்கைக்கு ஒளியேற்றினார். இதனைத் தொடர்ந்து தற்போதைய தமிழக அரசும் இந்த சட்டத்தை அமல்படுத்தி வருகிறது. இந்த ஆண்டு கூட தமிழக அரசானது மே 18ஆம் தேதிக்குள் தனியார் பள்ளிகளில் இந்த சட்டத்தின் கீழ் இலவச கல்வி பெற விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதிமுக ஆட்சியை தொடர்ந்து தற்போதைய திமுக அரசும் இந்த சட்டத்தை அமல்படுத்தி வரும் நிலையில் இங்குள்ள அதே திமுகவை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவின் எதிர்க்கட்சி தலைவரும் இது சம்பந்தமாக வாய்மூடி மௌனம் காப்பது ஏன்? ஆளும் பாஜக அரசானது லாடம் கட்டின குதிரை போன்று எதை பற்றியும் திரும்பி பார்க்காமல் தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது. அட்டவணை இனத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகளில் இலவச கல்வி தற்போது புதுச்சேரியில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தினால் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் உள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் பயன்பெறுவர். கல்வி அமைச்சராக உள்ள நமச்சிவாயத்திற்கு மத்திய அரசின் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதில் என்ன சங்கடம் இருக்கிறது என்பதே தெரியவில்லை. இது சம்பந்தமாக புதுச்சேரி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த கல்வியாண்டில் புதுச்சேரி மாநிலத்தில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி மாநில கழக துணை செயலாளர் மாநில கழக தேர்தல் பொறுப்பாளர் திரு வையாபுரி மணிகண்டன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கை. கஞ்சாவால் கொலைச்சேரியாகும் புதுச்சேரி. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். ஆனால் புதுச்சேரியில் மது என்னும் நஞ்சை அளவுக்கு அதிகமாக புதுச்சேரி முதலமைச்சர் வாரி வழங்கி வருகிறார். மது, கஞ்சா, ஹெராயின், கொக்கைன், போதை ஸ்டாம்புகள் என்று புதுச்சேரி முதலமைச்சரின் தாராளமய கொள்கையினால் மாநிலமே தள்ளாட்டத்துடன் உள்ளது. இந்தியாவின் எதிர்கால தூண்களான இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைத்து வருகின்றனர். அப்பாவி ஏழை இளம்பெண்கள் சிறுவயதிலேயே கணவரை இழந்து விதவைகளாகி குழந்தைகளுடன் வாழ வழியின்றி தவித்து வருகின்றனர். கஞ்சா போதையால் எனது முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த சிறுமி சீரழிக்கப்பட்டார். இந்த சம்பவம் புதுச்சேரி முதலமைச்சரின் அறிவு கண்ணை திறக்கும் என்று மாநில மக்கள் நம்பியிருந்தனர். ஆனால் மது போதைப் பொருட்களால் கிடைக்கும் வருமானம் அவரின் கண்ணை மறைத்து விட்டது. நாள்தோறும் கஞ்சா போதையால் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து புதுச்சேரி கொலைச்சேரியாக மாறி வருகிறது. ஒரே நாளில் கஞ்சா மது போதையால் 2 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவமே இதற்கு சான்று. ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் கஞ்சா வியாபாரத்தில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக பெரியார் நகரில் ஒரு வாலிபர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அரியாங்குப்பத்தில் கஞ்சா போதையால் வாலிபர் தலையில் கல்லை போட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த படுகொலைகளை ரவுடிகளுக்குள் ஏற்பட்ட மோதல் முன்விரோதம் என்று மூடி மறைக்கும் வேளையில்தான் முதலமைச்சர் தீவிரம் காட்டி வருகிறார். இளம் வயதில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் மனைவி, குழந்தைகள் நிர்கதியாக தெருவில் உள்ளனர். அவர்களின் பாவமும் சாபமும் முதலமைச்சரையே சாரும். சிறிய மாநிலமான புதுச்சேரியில் கஞ்சா உட்பட போதைப் பொருட்களை ஒழிக்க முடியாவிட்டால் முதலமைச்சர், அமைச்சர்கள், IAS, IPS அதிகாரிகள் இருந்தும் என்ன பயன்? புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை, விற்பனையை தடுக்காவிட்டால் புதுச்சேரி சுடுகாடாகிவிடும். கபாலங்களின் மீதுதான் ஆட்சி செய்வதைத்தான் புதுச்சேரி முதலமைச்சர் விரும்புகிறாரா?
புதுச்சேரியில் முதல் கட்டமாக அனைத்து ரெஸ்டோ பார்களையும் மூட உத்தரவிட வேண்டும். கஞ்சா வியாபாரிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். கஞ்சா விற்பனைக்கு துணை போகும் போலீஸ் அதிகாரிகளை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். போதைப்பொருள் விவகாரத்தில் மிகவும் கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இல்லாவிட்டால் ஆட்சியாளர்களை எதிர்த்து சிறுமி படுகொலைக்கு வெகுண்டு எழுந்தது போல போதைப் பொருட்களுக்கு எதிராக புதுச்சேரி மாநில மக்களிடையே புரட்சி வெடிக்கும் என்பதனை புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் எச்சரிக்கை விடுக்கிறோம். மேட்டுப்பாளையம் களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் 10ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் 10ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக காலை 8 மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனையும், மாலை 7 மணிக்கு சிறப்பு சந்தன காப்பு அலங்காரத்தில் சோடசன உபசார பூஜையும், இரவு 7:30 மணிக்கு பம்பை வாத்தியம் முழங்க தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மகா தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சியும் இரவு 8 மணிக்கு உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் உட்பிரகாரம் வலம் வந்தது. அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், ஆலய இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திரு காமேஸ்வரர் ஆலய மாட வீதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு 117வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திரு காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 117வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். இந்த மாதம் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்திற்கு சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன், செம்மநேரி ஜெயகணேஷ், பரமநாதன், சிவகுமார், மணிகண்டன், ஆறுமுகம், இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன், சித்திக், எழில், பிரகதீஷ், மோகன், குருபாலன், வேந்தன், ஹரிஷ், சிவா, நரேந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய கணபதி திருக்கோவிலின் 27ஆம் ஆண்டு நிறைவு விழாவினை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ விஜய கணபதி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தள்ளி உள்ள கணபதிக்கு 27ஆம் ஆண்டு நிறைவு விழாவினை ஒட்டி சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உற்சவருக்கு பல்வேறு ஆபரணங்கள் கொண்டும் மலர்கள் கொண்டும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி பிள்ளையார்குப்பத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகி போட்டி. மாடர்ன் உடை அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கிறங்கடித்த திருநங்கைகள். மிஸ் பிள்ளையார்குப்பம் பட்டத்தை தட்டி சென்ற புதுச்சேரியை சேர்ந்த சாக்ஷி. புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள 200 ஆண்டு பழமையான பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோவிலில்
ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து ஊரணி பொங்கல் படைத்தல் நிகழ்ச்சியும், நேற்று இரவு கூத்தாண்டவருக்கு திருக்கல்யாணமும், பக்தர்களுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருநங்கைகளுக்கான அழகி போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமன்றி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த திருநங்கைகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டி 3 சுற்றாக நடைபெற்றது. இந்த சுற்று பாரம்பரிய உடைகளிலும், 2வது சுற்று மாடர்ன் உடைகளிலும், 3வது சுற்று தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக நடனத்துடன் நடைபெற்றது. இந்த போட்டி 3 சுற்றாக நடைபெற்றது. முதல் சுற்று பாரம்பரிய உடைகளிலும், 2வது சுற்று மாடர்ன் உடைகளிலும், 3வது சுற்று தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக நடனத்துடன் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். இந்த அழகி போட்டியில் முதல் 5 இடங்களை பிடித்த திருநங்கைகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதில் புதுச்சேரி பாகூரை சேர்ந்த சாக்ஷி என்ற திருநங்கை முதலிடத்தை பிடித்து மிஸ் பிள்ளையார்குப்பம் என்ற பட்டத்தை தட்டிச் சென்றார். முதல் பரிசான 1 பவுன் தங்க நாணயத்தை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார். 2ஆம் இடத்தை ருத்ராவும், 3வது இடத்தை தானஸ்ரீ, 4வது இடத்தை ஐஸ்வர்யாவும், 5வது இடத்தை அன்னையா ஆகியோரும் பிடித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல் பரிசு பெற்ற சாக்ஷி கூறுகையில், பிள்ளையார் குப்பத்தில் நடைபெற்ற அழகி போட்டியில் கலந்து கொண்டு முதல் இடத்தை பெற்றது பெருமை அளிக்கிறது. இருந்தபோதிலும் புதுச்சேரியில் உள்ள திருநங்கைகளுக்கு இலவச மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வேண்டும் என்றும், நலவாரியம் அமைத்து தர வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். மேலும் திருநங்கைகளை அவர்களது பெற்றோர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், நிராகரிக்க கூடாது என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பிள்ளையார்குப்பம் மட்டுமன்றி புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சென்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். Fourth place goes to Aishwarya. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சாக்ஷி. நான் டயாலிசிஸ் டெக்னாலஜி டிகிரி ஹோல்டர். இந்த நேரத்தில் என்ன தெரிவிச்சுக்கிறேன்னா, அரசுக்கிட்டேயும் மற்றவங்கிட்டையும் திருநங்கைகளை அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஒரு நல்ல வேலைக்கு போய் அவங்க சுய முன்னேற்றத்துக்காக ஈஸியாக இருக்கும். அண்ட் எங்களுக்கு இந்த விழாவை அமைச்சு கொடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமவாசிகள், அழகி போட்டி நிர்வாக குழு, அப்புறம் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் அவங்களுக்கும், எங்களுடைய திருநங்கைகள் தலைவி, எங்கள் எல்லாரோடைய மாடரேட்டர் டாக்டர் ஸ்ரீதல் நாயக் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மா இதை எப்படியும் டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு அதிகமாக எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுறதுல அந்தளவுக்கு டச்சப் இல்லை. ஊர்லேயும் அந்த அளவுக்கு திருநங்கைகளை பற்றி ஒரு புரிதல் கிடையாது. திரைப்பட இயக்குனர் ஹரி புதுச்சேரி நகர பகுதியில் வீதி வீதியாக சென்று 26ஆம் தேதி வெளியாகி உள்ள ரத்னம் திரைப்படத்தை பார்க்க அனைவரும் தியேட்டருக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இயக்குனர் ஹரி இயக்கத்தில் விஷால் நடித்த ரத்னம் திரைப்படம் வருகிற 26ஆம் தேதி நாடு முழுவதும் வெளியாக உள்ளது. அதேபோன்று புதுச்சேரியிலும் ரத்னம் திரைப்படம் வெளியாகிறது. இந்த நிலையில் ரத்னம் திரைப்படம் வெளியாக உள்ள புதுச்சேரி சண்முகா திரையரங்கிற்கு வந்த இயக்குனர் ஹரி விஷால் ரசிகர்களுடன் கலந்துரையாடினார். அப்பொழுது நடிகர் விஷாலுக்கு 3வது திரைப்படமாக இந்த படத்தை இயக்கி உள்ளதாகவும், மிகப்பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் ஏற்படுத்தி கொடுக்கும், எனவே அனைவரும் திரையரங்கில் வந்து பார்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து தியேட்டரில் குழும்பியிருந்த விஷால் ரசிகர்கள் இயக்குனரிடம் செல்ஃபி எடுத்தும் போட்டோ எடுத்தும் மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி நகர பகுதிக்கு வந்த இயக்குனர் ஹரி நேரு வீதி, பாரதி வீதி, மகாத்மா காந்தி வீதி, குபேர் அங்காடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்த பூ வியாபாரி, பழ வியாபாரி, காய்கறி வியாபாரி மற்றும் ஆட்டோ டிரைவர்கள் உள்ளிட்ட பொதுமக்களிடம் 26ஆம் தேதி வெளியாகி உள்ள விஷால் நடித்த ரத்னம் திரைப்படத்தை அனைவரும் திரையரங்கிற்கு வந்து பார்க்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். மேலும் அவருக்கு வியாபாரிகளும் வரவேற்பும் அளித்தனர். 26 படம் ரிலீஸ்.
எல்லாரும் அவசியம் பாரு. யோகி பாபு பாத்தீங்களா எவ்வளவு கோபம் வந்து மிதிச்சாரு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து யோகி பாபு வந்து ஒரு முரணான கேரக்டர் பண்ணிருக்காரு. அது கையில கத்தி எடுத்துட்டு சொல்றது, யாரா இருந்தாலும் எதிர்த்து அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. அப்ப யோகி பாபு எவ்வளவு அடிச்சாருன்னா அப்ப விஷால் எவ்வளவு அடிப்பாரு பாருங்க. ரோட்ல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைன்னா என்ன பண்ணும்? விடக்கூடாது. ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் நம்ம எல்லாம் போலீஸுக்கு பயந்துட்டு எதுவுமே பண்றது இல்ல. ஆனா என்னன்னு தட்டி கேட்கணும். ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை சரி, ஒரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த மாதிரி தட்டி கேட்கிற வேலையை தான் நம்ம ஹீரோ விஷால் பண்ணிருக்காரு இந்த படத்துல. கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியை ஆதரித்து ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் ஏ சேகர் தலைமையில் புதுச்சேரி காங்கிரசார் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பாக ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு பகுதியில் மக்களவை தொகுதியில் பேரவைத் தலைவர் ஆர் ஏ சேகர் தலைமையில் மாகே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, கேரள சட்டமன்ற உறுப்பினரும் பொறுப்பாளருமான அனில்குமார், வயநாடு மாவட்ட தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அப்பச்சன் முன்னிலையில் புதுச்சேரி காங்கிரசார் பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதில் மாகே வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மோகன், சுரேஷ், தயாளன், திருநாவுக்கரசு, புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சமீர், பிரபு, தஞ்சாவூர், சிவஞானம், ஹரி, கிருஷ்ணன், பன்னீர்செல்வம், ஸ்ரீனிவாசன், ரஞ்சித், ராஜசேகர், பெரியநாயகி, புஷ்பா, ருக்மணி ஆகியோர் வயநாடு, கல்பெட்டா, சுல்தான் பத்திரி ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். மேலும் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசிய பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். கோவில் விழாவில் தாய் தங்கை கண்முன் பயங்கரம். புதுவையில் கஞ்சா விற்கும் போட்டியில் வாலிபர் வெட்டி கொலை. 3 பேர் கைது, 3 பேருக்கு வலைவீச்சு. நண்பரை தாக்கியதனால் ஆத்திரம். தலையில் கல்லை போட்டு ரவுடியை கொன்றதாக 3 பேர் கைது. போலீஸ் விசாரணையில் பரபரப்பு தகவல். தேவையில்லாமல் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு வாழ்க்கையை தொலைத்த புதுச்சேரி வாலிபர். புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் வாய்க்கால் மீது போடப்பட்டுள்ள இரும்பு கிரில் கம்பிகள் உடைந்து சேதம். விபத்து ஏற்படும் அபாயம். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.